இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை பார்க்குறீங்க, நீங்களும் நம்பிக்கையோடு வர்றீங்க. அந்த 2 நம்பிக்கையும் இணைந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அவருடைய எல்லா அதிசயங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு போகின்ற பொழுதுதான் அதுக்கு முழுமையான ஒரு வடிவம் இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நூற்றுவ தரையிடம் இருந்த அதே நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கும் இருந்தால் ஆண்டவர் உங்களை சந்திப்பார், உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். அது என்னது? அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய ஜெபத்தின் வழியாக ஜெபித்தான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து சொன்னான். பெருசாக ஒன்றும் சொல்லலை, என்னுடைய இல்லத்துக்குள் வர நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். என்றைக்கு ஒரு மனிதர் நான் தகுதியற்றவன் என்று உணர்ந்து விட்டார்களோ, ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி, அங்கே அதிசயங்கள் அற்புதங்கள் பிறக்கின்றன.